இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கை இல்லாம கர்த்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவரே நமக்காக காரியத்தை செய்யணும். ஆமென். அதை கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்மோட பேசினார். அப்படின்னா இது நல்ல டேலண்ட் எல்லாம் இருக்குது, ஆனா இன்னொருத்தர் தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்லாததுனால கஷ்டப்படுற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் ஒரு நன்மையை கர்த்தர் செய்யட்டும். அவர் அதற்கான வாசலை கர்த்தர் திறக்கட்டும். ஆமென். எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. யாரையும் நானோ என் பிள்ளைகளோ யாரையும் எதிர்பார்க்காத அளவிற்கு யாரும் எங்களை தூக்கி விட வேண்டாம், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆண்டவரே, யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நீங்க எங்களுக்கு பண்ணணும், நீங்க எங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஆமென். ஸ்பெஷலா ஒரு நிமிஷம், ஸ்பெஷலா வயதான தகப்பனும் தாயும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஜெபிப்பேன். நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்க வேலையை உங்களுக்கு செய்யற அளவு இருக்கு, உங்க தண்ணி நீங்க குடிக்கிற அளவு இருக்கு, உங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்ற அளவு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை கர்த்தர் நல்லா வைக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆரோக்கியமா கர்த்தர் வைக்கட்டும். மனசை தைரியமா வச்சுங்க, கர்த்தர் அதை செய்வாரு. இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? எசப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசின இந்த வார்த்தை உண்மையானது. அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கை முழுக்க இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டே இருக்கிறானே. எனக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எனக்கு முன்னாடி கதவு திறந்து இருக்குது, ஆனா உள்ள போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் துணை இல்லாம என்னால போக முடியலையே, ஹெல்ப் பண்ணாம போக முடியலையே. இன்னொருத்தரை சார்ந்து நான் இருக்க வேண்டியது ஆயிருச்சே. அவங்க சொல்லும் போதுதானே நான் போக முடியும், அவங்க கையை அசைச்சாதான் நான் பண்ண முடியும், அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி நிலைமை மாறி அன்றைக்கு 38 வருடமா இருக்கிற மனுஷனை சந்தோஷப்படுத்துறதற்கு நீங்க வந்து நின்னீங்க. அந்த அப்பா இப்போ கதறி கேட்கிறாங்களப்பா, என் பிள்ளை இவ்வளவு சத்தமா ஜெபிச்சு கேக்குதேப்பா. இயேசுவே, இறங்கணும், நீங்க இறங்கணும். இன்னைக்கு எங்களை விட்டுட்டு நீங்க போக கூடாது, அந்த அற்புதத்தை செய்யாம நீங்க போக கூடாது, ஒரு மாற்றத்தை கொடுக்காம போக கூடாது. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, அவங்க பிள்ளைகளுக்கு தொனிக்கப்படுகிறதோ, வரணும், கர்த்தருடைய மகிமை வரணும். ஸ்தோத்திரம், அந்த அற்புதம் நடக்கணும். சாட்சிகள் எழும்பட்டும். இனி இருக்கிற நாட்கள் எல்லாம் சாட்சி எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக, கர்த்தர் எங்களுக்கு தந்து விட்டதற்காக ஆமென். ஸ்தோத்திரம். நம்பர் 3.